மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, குரு 3, 4 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்வ காரணத்தினால தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை முடிந்தவரை தவிர்ப்பது மிக மிக நல்லது. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். பொதுவாக ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரமாகும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலையாட்களுடைய உதவியை பெரிதாக எதிர்பார்க்காமல் ஒரு சில காரியங்களில் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால்தான் போட்ட முதலை எடுக்க முடியும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டு தொடக்க காலங்களில் கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அடுத்து குறிப்பாக தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. பொதுவாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பதும், ஒரு சில நேரங்களில் முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாட்களாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கிறது. இந்த 2026ஆம் ஆண்டில் குறிப்பாக உங்களுக்கு நவம்பர், டிசம்பர் மாதங்கள் தான் ஒரு வளமான நாளாக இருக்கும்.